ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் சுடிதார் எப்படி கட் பண்ணணும், ஸோ நெக் போர்ஷன்லாம் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ எப்படி பேட்டர்ன் போடணும், எப்படி சுடிதார் கட் பண்ணணும், எப்படி நெக் போர்ஷன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு கட் பண்ணியிருக்கோம், இது வந்து பேக் நெக்குக்கு கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ஃபோல்ட் பண்ணி இதோட எட்ஜில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெக் போர்ஷனில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது கர்வாக இருக்கிறதுனால ஃபோல் ஆகி தான் வரும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்னா நமக்கு வந்து பின்னாடியும் கன்சீலாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கேன்வாஸை கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறோம், நமக்கு பின்னாடி போனோடனே இது வந்து கேன்வாஸ் மட்டும் அப்படியே கிளாத்தோட ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை கன்சீல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு பேக் சைடில் போனோடனே கிளாத் வந்து இந்த மாதிரி கன்சீல் ஆன மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அதனால் இது பண்ணுறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட். ஓகே, ஸோ ரைட் சைட் இது வந்து ஹார்மோல் சைட். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கத்தில் இந்த கேன்வாஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே சிசர் கட் போட்டிருக்கோம்ல, இந்த சிசர் கட்டும் இங்கே சென்டரில் சிசர் கட் பண்ணியிருப்போம், அந்த சிசர் கட்டும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்து நமக்கு கிளாத் வந்து ஈவனாக கட் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தான் ஷோல்டர் ஜாயினிங்க்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச் நம்ம இது கரெக்டாக வச்சோம்னா அந்த 1/2 இன்ச் வந்து அது கட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி இதை சுற்றி நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இதை சுற்றி 1/4 இன்ச்சஸ் தள்ளி. ஓகேவா? ஸோ இந்த கைடு நமக்கு 1/4 இன்ச்சஸ் தான். ஸோ இந்த கைடு வந்து கரெக்டாக இந்த கேன்வாஸ் ஒட்டி வர மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ஷேப் வரும்போது கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஓகே, ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி இருக்கணும்.
ஸோ இந்த வி ஷேப் கரெக்டாக கீழே வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி திரும்ப அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த டேர்னிங்லாம் நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணுறது 1/4 இன்ச்னா அந்த 1/4 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ இன்ச்சஸில் தான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த நெக் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த நெக் போர்ஷன் சைடு இருக்குல்ல, இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு, ஸோ கிளாத்து, ஸோ கேன்வாஸில் 1/4 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அந்த கேன்வாஸை ஒட்டியே இந்த நெக் போர்ஷன் எப்படி இருக்கோ அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு சிசர் கட் போட்டுட்டு இதை டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நெக் போர்ஷனை கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து சிசர் கட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷேப்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சுற்றி சிசர் கட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வி ஷேப்பாக இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த சென்டரில் மட்டும் சிசர் கட் பண்ணால் போதும். ஸோ இந்த சென்டரில் சிசர் கட், நெக்ஸ்ட் இந்த கார்னர், இந்த சைட் கார்னர், நெக்ஸ்ட் இந்த யூ ஷேப்பில் சுற்றி சிசர் கட் பண்ணணும். ஸோ ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வரையும் உங்கள் கட்டு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டிச்சை கட் பண்ணிடக்கூடாது, ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வரையும் உங்கள் சிசர் வந்து கட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து டர்ன் பண்ணணும். ஸோ டர்ன் பண்ணி நம்ம அந்த டாப் ஸ்டிச் போட்டோம்ல, ஸோ அந்த ஸ்டிச் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிங்கன்னா இது நமக்கு ஸ்டிஃபாக டர்ன் ஆகி நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டாக டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல்லாக இப்படி டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனர் வர இடத்துலலாம் கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ பொறுமையாக இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ சுடிதார் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக் போர்ஷன் நீங்கள் நார்மலாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிசைனர் நெக்லாம் கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு ஸ்டிச் பண்ண அது வந்து நமக்கு ஈஸியாகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டாப் ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள் பக்கமாக இதை டர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கு மேலேயும் நம்ம டாப் ஸ்டிச் வந்து பண்ணணும். நல்லா
டர்ன் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நமக்கு கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்குல்ல, ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இல்லை நல்லா ஸ்டிஃபான கிளாத்தாக இருக்குன்னா நீங்கள் அயன் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் அது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால நமக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டாப் ஸ்டிச் இதை ஒட்டி பண்ணணும். ஸோ கரெக்டாக இதை ஒட்டி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணி, ஸோ அதே மாதிரி இங்கே வந்தோடனே கரெக்டாக நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் நீங்கள் நல்லா ஒட்டி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இல்லைனா த்ரெட்டெல்லாம் இருக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு நெக் போர்ஷன் இப்படி தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு நெக் போர்ஷன் இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக இதை ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு நெக் போர்ஷன் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது உள்ளே நமக்கு கன்சீல் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து ரைட் சைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டும் சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் இதையும் வந்து நீங்கள் கன்சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கர்வ் ஆகிற இடத்துலலாம் இப்படி ஒரு ஃபோல்டிங் வச்சிட்டிங்கன்னா அது நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ரொம்ப சுருக்கமாக தெரியாது. ஓகே, கர்வ் ஆகிற இடத்துலலாம் இப்படி ஒரு ஃபோல்டிங் வந்து கொடுத்துருங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி நெக் போர்ஷனுக்கு பைப்பிங் கொடுக்கறது அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது, எப்படி வேறு நெக் மாடல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு நெக் போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேசிக்கான ஒரு நெக் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு நெக் மாடல். ஓகே, ஸோ கரெக்டாக சிசர் கட் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது சேம் அதே மாதிரி 1/4 இன்ச்சஸ் தள்ளி ஸ்டிச் வந்து பண்ணி எடுக்கணும்.
ஸோ கரெக்டாக ஷேப் வரும்போது டேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ பொறுமையாக கர்வ்லாம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த 1/4 இன்ச்னா அந்த 1/4 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது இந்த நெக் போர்ஷனை கட் பண்ணிக்கிட்டு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே யூனிக் தான். ஸோ சுற்றி நம்ம சிசர் கட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இதை சுற்றி நம்ம கட் பண்ணிட்டோம், சிசர் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை டேர்ன் பண்ணி இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இங்கே கட் பண்ண ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்கு கீழே தான் இருக்கணும். ஓகே. ஸோ இதை எல்லாமே ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் ஒன்று கற்றுக்க போகிறீங்கன்னா அதை ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைங்க. ஸோ பொறுமையாக இதை டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை திருப்பி இது கூட எட்ஜில் ஓகே. இப்போ பேக் நெக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நார்மல் ஒரு யூ நெக். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டிசைனர் நெக் போகிறீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு சிசர் கட் போட்டு டேர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ சுடிதார் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதோட ரைட் சைட் ஃபேப்ரிக். ஓகே. ஸோ ரைட் சைட் ஃபேப்ரிக் எப்படி இருக்கும், ராங் சைட் ஃபேப்ரிக் நமக்கு இந்த மாதிரி கன்சீல் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போது ரைட் சைட் ஃபேப்ரிக் நான் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேப்ரிக் உள்ளே போகணும். ஓகே. ஸோ ராங் சைட் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ரைட் சைட் உள்ளே இருக்க மாதிரி வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த நெக் போர்ஷன் கிட்ட நமக்கு ஈவனாக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஓகே. ஸோ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நெக் போர்ஷன் கிட்ட நமக்கு ஈவனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் சைட் ஈவனாக வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈவனாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு கொடுத்தோம். அந்த 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணும் போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி எண்ட் ஆகும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிடுங்க. ஸோ 2 ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ 1/2 இன்ச்னா அந்த 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ தப்பாக தைச்சிட்டிங்கன்னா திரும்ப பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ஷோல்டர் வந்து இப்படி ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கா மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இப்படி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக் தெரியுதுல்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா ஸோ லைட்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்லீவோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ ஸ்லீவோட கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஸ்லீவோட கர்வ். ஓகேவா? ஸோ இந்த கர்வ் வந்து நமக்கு இந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ எக்ஸஸாக ஃபேப்ரிக் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணது வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு நகராது. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ கீழே வந்து நீங்கள் ஃபோல்டிங்க்கு கொடுத்துருப்பீங்களே அதை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபோல்டிங்க்கு கொடுத்தீங்களோ அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ நம்ம 1.5 inches கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inchல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 inchல ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குல்ல, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு ரா எட்ஜஸாக, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரா எட்ஜஸாக தான் இருக்குது, ஸோ ஃபேப்ரிக் வராத மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஒன் inches மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஃபேப்ரிக்கில் நீங்கள் 1 inches மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதுவே உங்களுக்கு இங்கே ரா எட்ஜஸாக இருக்குது, நூலாக உங்களுக்கு இங்கே நூலாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ 1.5 inch தான் கொடுத்தோம். ஸோ அதனால் 1/2 inch ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 inch ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 1 inch ஃபோல்ட் பண்ணி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதோட எட்ஜில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ கீழே உங்களுக்கு ஸ்டிச் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கீழேயும் ஒரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இந்த கிளாத் கொஞ்சம் வளவலான்னு இருக்க மாதிரி இருக்குல்ல, ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த சைடில் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவும் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி 1/2 inch ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 inch ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஓகே, நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ 2 சைடு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க. ஸோ ரைட் சைட் ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண ஸ்லீவ்ல ஃப்ரண்ட் இந்த பக்கம், ஸோ மேலே இருக்கிறதுல ஃப்ரண்ட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஃபேப்ரிக்ல ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகே, சேம் இதே சைடில் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தப்பு. ஸோ மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா, இது வந்து திரும்ப நீங்கள் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் வந்து ஒரு ஸ்லீவ்ல இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்லீவ்ல இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது செக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, ஸோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருந்தால் தான் நமக்கு ஜாயின் பண்ணும் போது கரெக்டாக வரும். இல்லைனா ஃப்ரண்ட் பேக்குக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் வந்துடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு போடும் போது முன்னாடி பிடிக்கும். ஓகே,
ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுற மிஸ்டேக், ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஓகே? ஸோ அதனால முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்லீவில் ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் இருக்கணும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லீவோட போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி ஸ்லீவோட போர்ஷன் எடுத்து போட்டுட்டு, ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு, ஓகே? ஸோ இந்த சைடு நமக்கு ஃப்ரண்ட்டு, இந்த சைடு நமக்கு பேக், ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டோட இது நமக்கு கரெக்டாக வரணும், ஓகே? ஸோ இந்த மாதிரி ரைட் சைட் ஃபேப்ரிக் உள்ள இருக்க மாதிரி வைக்கணும், ஓகே? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த சிசர் கட் ஷோல்டரோட சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து கரெக்டாக இதை வைக்கணும், ஓகே? ஸோ இங்கே சிசர் கட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக வரணும், ஓகே? ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி வந்து வச்சு பார்த்துட்டே வாங்க. ஸோ நமக்கு கரெக்டாக இந்த சென்டரில் மேட்ச் ஆகணும், ஓகே? ஸோ அதே மாதிரி இங்கே எண்ட் ஆகும் போது கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும், ஓகே? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவை பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்லீவ் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வைக்கிறீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் வச்சு ஆஃப் இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்லீவை இப்படி கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி கையில் வந்து சுருட்டி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக்காக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நிறையா வரா மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும், ஓகே? ஸோ லூஸ் கொடுக்கறது ஃபோல்ட் ஆகக்கூடாது, லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண பழகணும், ஓகே? ஸோ இதெல்லாம் ஸ்டிச்சிங்கோட டெக்னிக். ஸோ கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சில் இது வந்து கண்டிப்பாக நமக்கு கர்வாக இருக்கும். ஸோ பொறுமையாக அந்த கர்வ் ஆகிற இடத்துலலாம் நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும், ஓகே? ஸோ லூஸ் கொடுக்கறது ஃபோல்ட் ஆகாமல் நமக்கு ஃபேப்ரிக் அந்த பக்கம் தள்ளி விடும், ஓகே? ஸோ கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு சிசர் கட்டும் மேட்ச் ஆகணும். தெரியுதா? ஸோ இந்த சிசர் கட்டும் ஷோல்டர் ஜாயினிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். ஸோ கரெக்டாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். ஸோ ஃபேப்ரிக்கை இழுக்காமல் நான் சொன்ன மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கும் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும், ஓகே? இல்லைனா எக்ஸஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ நமக்கு ஆஃப் இன்ச்னா அந்த ஆஃப் இன்ச்சில் அந்த கர்வ் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும், ஓகே? ஸோ நமக்கு சைட்லேயும் எக்ஸஸாக எதுவும் வராது, இந்த சைட்லேயும் நமக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகே? ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் எதுவும் வராது, ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்கும், ஓகே? ஸோ இங்கே எதுவும் ஃபோல்ட் ஆகி இருக்கக்கூடாது.
ஸோ ரைட் சைடில் எதுவும் ஃபோல்ட் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் அந்த சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவில் சிசர் கட் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து பேக் பார்ட்டு, இங்கே வந்து சிசர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் சைடு இந்த சிசர் கட் வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகும். ஓகேவா, ஸோ செக் பண்ணிவிட்டு பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டு சைடும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நமக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ராங் சைட் பக்கம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ ராங் சைட். ஓகே, ஸோ ஃபேப்ரிக்கோட ராங் சைட் பக்கம் இந்த மாதிரி ஸ்லீவை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி பிடிச்சிட்டு உங்கள் ஸ்லீவோட ரவுண்ட் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்லீவோட ரவுண்ட் 5.5 inches. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சைடு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இங்கே நமக்கு சிசர் கட் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த மார்க்கிங்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக சிசர் கட்டில் வந்து ட்ராவல் ஆகி வரணும். ஸோ இங்கே நம்ம 1.5 inches சீம் அலவன்ஸ் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு மார்க்கிங் இல்லைன்னா இந்த ஃபேப்ரிக்லேருந்து 1.5 inches இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஷேப்பில் 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம சைடு ஓப்பன் கிட்ட சிசர் கட் பண்ணியிருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா, ஸோ இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் பண்ணிவிட்டு 1.5 inch கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த மார்க்கிங்க்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். ஓகே, ஸோ லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்டிச் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுவோம்னா அந்த ஸ்டிச்சும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரெண்டு கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக அதுவும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடம் வந்தோடனே லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1/4 inch தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ட் ஆகும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை நல்லா ஒட்டி கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் வந்து 2 ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்டிச் வேணுனாலும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இப்போ சைடு வந்து எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்கலாம்.
ஸோ நம்ம சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் தான் கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து 1 இன்ச் கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள், 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/2 இன்ச்சில் இது வந்து ஃபினிஷ் ஆகிடணும். ஸோ வேணும்னா உங்களுக்கு அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியலனா அந்த 1 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/2 இன்ச் அந்த 1 இன்ச் மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/2 இன்ச்சில் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதோட எட்ஜில். ஓகே, ஸோ கரெக்டாக இப்படி வச்சு இதோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே லாக் ஸ்டிச் போட்டு எடுத்தோம்ல, ஸோ அந்த ஸ்டிச் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போது இங்கே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளாத்தை வந்து இந்த பக்கமாக டேர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த ஃபேப்ரிக்கை இப்படி உள் பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணணும். சேம் அதே 1/2 இன்ச் ஸோ இப்படி கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், இன்னொரு ஒரு 1/2 இன்ச். ஸோ இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபோல்டிங்கை அப்படியே இப்படி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பா ஷேப் வரத்துக்கு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த கிளாத் எண்ட் ஆகும்போது நீடில் இன்சர்ட் பண்ணி திரும்ப இப்படி கிளாத்தை இப்படி டேர்ன் பண்ணி இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அதே 1/2 இன்ச் ஃபோல்டிங் திரும்ப அந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங்கில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இதோட எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பா ஷேப்பில் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகே, தெரியுதா? ஸோ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதோட எட்ஜில் ஸோ இங்கேருந்து இன்னொரு ஸ்டிச் வேணும்னாலும் ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ இதோட எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். நோ 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 கொஞ்சம் நவரு, ஒரு நிமிஷம் நவரு. ஸோ இந்த பிளேஸ் வரும்போது கரெக்டாக இப்படி கொண்டு வந்து இங்கே நீடில் ஸ்டாப் பண்ணி இதை டேர்ன் பண்ணி திரும்ப வந்து இதோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ 2 சைடும் இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு அழகா அந்த பா ஷேப்ல கிடைச்சிருக்கும். ஸோ இங்க கீழே வந்து வி ஷேப்ல கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே, சேம் இதே மெத்தட்ல இந்த சைடும் ஜாயின் பண்ணிட்டு சைடில் நான் இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு கீழே மடிச்சு அடிக்கிறத காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 2 சைட்லையுமே சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மலாக சுடிதார் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இப்படியே நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்போம். இப்படி 1 ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் சுடிதாருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஸோ அது வந்து நார்மல் சுடிதாருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஃப்ளீட் மாதிரி வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ஃப்ளீட் வந்து வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மீதி இருந்துச்சுல அந்த ஃபேப்ரிக்கை நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ மீதி இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நல்லா 3 பீஸுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அது மேலே வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஸோ 2 பீஸுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ லென்த்தாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இதோட சைடு வந்து கன்சீல் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்ல, ஸோ அதனால் இதோட சைடையுமே இப்படி 1 ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி கன்சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ளீட் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கேதரிங் மாதிரி கொடுத்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த கேதரிங் கொடுக்கறது உங்கள் சுடிதாரோட இந்த கீழ் பாட்டமோட லென்த் வரைக்கும் நீங்கள் கேதரிங் வந்து கொடுத்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக்கை கேதர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு எடுக்க. ஸோ நீங்கள் கையிலேயே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஸோ பொறுமையாக பண்ணணும். கையில் வைக்கிறீங்கன்னா கையில் ஊசி ஏதாவது குத்திக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கையிலேயே இப்படி ஃப்ளீட் வச்சு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஸோ ஊசி வச்சு நீங்கள் இது பண்ணுறாலும் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகணும். ஸோ கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கேதர் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது இந்த லென்த்துக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி வச்சு இந்த லென்த்துக்கு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இதை வந்து கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கேதரிங்கை கொஞ்சம் பிரித்து விடணும். ஓகே, இப்போ இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த ஃப்ரில் பார்ட்டை கிளாத் கூட அட்டாச் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக ப்ளைன் ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ கிளாத்தோட கீழ் பாட்டமோட ரைட் சைடு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட் சைடுக்கு மேலே இந்த ப்ளீட் வச்சு எடுத்துருக்கீங்களா, இதோட ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம நார்மலாக ப்ளைன் ஸ்டிச் போடுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து கரெக்டாக ஈவனாக நமக்கு மேட்ச் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒன் ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி இதோட எட்ஜில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி இதோட எட்ஜில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கீழேயும் நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சேம் இதே மெத்தடில் பேக்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வேர் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக் போர்ஷன் இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ ஷோல்டரும் நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் இது வந்து ஃபால் ஆகாது. ஓகே, தெரியுதா? ஸோ நான் இழுக்கிறேன், எனக்கு வந்து ஃபால் ஆகலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயுமே நமக்கு சுருக்கம்லாம் நிறைய வராது. தெரியுதா? ஸோ நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ தெரியுதா? பர்ஃபெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ கார்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் கொடுத்தோம். ஸோ நமக்கு லூஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தெரியுதா? ஸோ பேக்கில் உங்களுக்கு டாட் வேணும்னா இந்த இடத்துல லூஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா டாட் வேணும்னா டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஃபிட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கீழே வந்து அந்த ஃப்ரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ சைட்லேயுமே நமக்கு கவர் ஆன மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் நார்மல் சுடிதார் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்குது. தெரியுதா? ஸோ நமக்கு நெக் போர்ஷன் இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிருக்கும். பேக்லையுமே அழகாக யூனிக் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ லூஸ் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஷோல்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹாம் பிட்டுக்கிட்ட நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்தோம். ஸோ கரெக்டாக வந்து ஜாயின் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே மைன்யூட் விஷயங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கிளியராக நீங்கள் நோட் பண்ணி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் அழகாக ஃபிட்டான ஒரு கார்மெண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்களும் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பேண்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேண்ட்டுமே நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி சொல்லித்தரேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.